Hello students, I am Rajarajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.4ல தேர்ட் சம் பார்க்கலாம். Factorize the following expressions using a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square identity கொடுத்திருக்காங்க. இங்க h cube plus k cube னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெச் கியூப் ப்ளஸ் கே கியூப் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஐடென்டி போல் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டி எழுதிடலாம். இந்த ஐடென்டி அவங்க கொடுக்கலனாலும் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் 8th ஸ்டாண்டர்ட், நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த ஃபேக்டரைசேஷன் யூஸ் ஆகும். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் எழுதிக்கலாம். a plus b into a square minus ab plus b square இதான் இதனுடைய ஃபார்முலா இல்லையா, இந்த ஐடென்டி இல்லையா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், h cube plus k cube கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏன்ற இடத்துல ஹெச்சும் பின்ற இடத்துல கேவும் இருக்குது. ஸோ இல் பி கெட்டிங் h plus k into a ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும், h ஸ்கொயர் மைனஸ் hk plus k ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஓகேவாம்மா. ஸோ இந்த ஐடென்டி எழுதி இப்போ ஏ அண்ட் பிக்கு பதிலாக ஹெச் அண்ட் கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வாங்க செகண்ட் ஒன் நம்ம போடலாம். 2a cube plus 16 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் நாட் ஏ கியூப் நம்பர் இல்லையா, 2 வந்து கியூப் நம்பர் இல்லை. இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இந்த 16ம் கியூப் நம்பர் கிடையாது. ஸோ 2 and 16ல் 2 காமனாக வெளில எடுத்துருங்க. ஸோ 2 காமனாக வெளில எடுத்தால் என்ன இருக்கும், இங்கே a கியூப் இருக்கும். 2 will go in 16 how many times, 8 times. ஸோ 2 into a cube plus 8 கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து 2 into a cube plus இந்த 8 நம்ம 2 cube எழுதலாம் இல்லையா, சரியா. 8 can be written as 2 cube because 2 into 2 into 2 will give you 8. ஸோ இந்த 8 நம்ம 2 cube எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இது a cube plus b cube ஐடென்டிட்டியில் வந்திருக்கு. இந்த 2 எழுதிக்கோங்க. 2 into இப்போ a cube plus b cube, ஏன்ற இடத்துல a தான் இருக்குது, bன்ற இடத்துல 2 போடணும். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா, a plus b. அப்போ a plus bனா என்ன போடுவீங்க, ஃபஸ்ட்டு a plus 2 போடுவீங்க. இன்ட்டு a ஸ்கொயர், a ஸ்கொயர் a ஸ்கொயர் தான், மைனஸ் ab, abக்கு a into 2, a into 2 is what, 2a plus b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர். ஓகேவா, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 2 into a plus 2 into a square minus 2a plus 2 square என்ன 4. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கியூப் நம்பர் கொடுக்கலன்னா காமனாக உங்களால் வெளில எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டு தென் யூ கேன் அப்ளை த ஐடென்டி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ப்ளஸ் 27 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் தனித்தனியாக இருக்கு இல்லையா கியூபை, இதை சேர்த்து xy the whole cubeன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் 27 இஸ் அ கியூபிக் நம்பர், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி கியூபிக் நம்பர், 3 into 3 into 3 will give you 27. ஸோ இது 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ a cube plus b cube ஐடென்டிட்டியில் வந்துருச்சு. ஸோ a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். இப்போ ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏன்ற பிளேஸில் xy இருக்குது, bன்ற பிளேஸில் 3 இருக்குது. ஓகேவா. ஸோ a plus bன்னும் போது நீங்கள் என்ன எழுதணும், xy, a பிளேஸில் xy போடுங்க, b பிளேஸில் 3 போடுங்க. இன்டூ a ஸ்கொயர், a ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் y ஸ்கொயர், xy ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் y ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் ab, xy இன்டூ 3 you will get 3xy ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், xy ப்ளஸ் 3 இன்டூ x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னமா 9. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம தேர்ட் சம் போட்டுட்டோம். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள், 64 m கியூப் n கியூப் இருக்குது. இப்போ 64ஐயும் நம்ம கியூபாக மாற்றலாம். 64 வந்து கியூபிக் நம்பர் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா 64 கேன் பி ரிட்டன் அஸ் 4 into 4 into 4 இல்லையா, 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 64 நான் எப்படி எழுத போகிறேன்னா 4 கியூப் m கியூப்னு எழுத போகிறேன். 64 4 கியூப்னு எழுதிக்கோங்க.
m cube ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ m cube ப்ளஸ் n cube எழுதிக்கலாம். இப்போ 4 cube m cube தனித்தனியாக இருக்கு இல்லையா, இதை வந்து ஹோல் கியூபாக எப்படி மாற்றுவீங்க? 4m த ஹோல் கியூப் ப்ளஸ் n கியூப்னு எழுதலாம். இப்போ இது a cube ப்ளஸ் b cube ஐடென்டிட்டியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஐடென்டி எழுதிக்கலாம். a cube ப்ளஸ் b cube இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஐடென்டி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 4mன்றது a, bன்றது n இல்லையா? ஸோ a ப்ளஸ் பிக்கு எப்படி எழுதுவீங்க? 4m ப்ளஸ் n இன்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏபினா 4mமும் என்னையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4mn கிடைக்கும் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 4m ப்ளஸ் n இன்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16m ஸ்கொயர் மைனஸ் 4mn ப்ளஸ் n ஸ்கொயர். இதுதான் இந்த சம்க்கு ஆன்சர். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் சம் பாருங்க. r பவர் 4 பிளஸ் 27 p கியூப் r. இங்க பாத்தீங்களா r பவர் 4ன்னு இருக்கு, கியூப்ல இல்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா r இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துல r வெளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு r கியூப் கிடைக்கும். ஸோ என்ன செய்ய போறோம்னா r வந்து காமனா வெளில எடுக்க போறோம். ஸோ r பவர் 4 வில் பிகம் r பவர் 3. ஓகேவா? இதுல r வெளியே எடுத்துட்டோம். ஸோ r கியூப் கிடைக்கும் பிளஸ் 27. இங்கே என்ன இருக்குது? பி கியூப் இருக்குது. ஸோ பி கியூப் எழுதிக்கோங்க. இந்த ஆர் வெளியே வந்துருச்சு. ஸோ 27 பி கியூப் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் கியூப் எழுதிக்கலாம். திஸ் 27 கேன் பி ரிட்டன் as 3 கியூப் பி கியூப். கரெக்டாக? இந்த 27 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ 3 கியூப் பி கியூப் கிடைக்கும். ஸோ ஆர் இன்ட்டு ஆர் கியூப் ப்ளஸ் இந்த 3 கியூப் பி கியூப் எப்படி எழுதலாம்? 3p த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆன் த ஹோல் கியூப் எழுதிக்கலாம். இப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் இந்த இடத்துல என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஐடென்டி எழுதிக்கலாம். a கியூப் ப்ளஸ் b கியூப் என்ன ஐடென்டி? a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். நீங்கள் மறுபடியும் ஐடென்டி எழுதுறதுனால தப்பே இல்லை. நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் வந்து எல்லா சம்முக்குமே எழுதலாம். ஸோ ஆர் இன்ட்டு ஆர் முதல்ல எழுதிக்கோங்க. இப்போது a பிளேஸில் r இருக்கு, b பிளேஸில் 3p இருக்கு. ஸோ a பிளஸ் b எப்படி எழுதுவீங்க? r பிளஸ் 3p எழுதலாம். கரெக்டா? ஸோ a பிளஸ் b கேன் பி ரிட்டன் as r பிளஸ் 3p இன்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு என்ன போடணும்? r ஸ்கொயர் மைனஸ் ab. r இன்ட்டு 3p இஸ் 3pr. ஓகே? பிளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர் p ஸ்கொயர் வரும். ஓகேவாம்மா? b ஸ்கொயர்னா b வந்து 3p. ஸோ 3 ஸ்கொயர் p ஸ்கொயர் எழுதிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? r ப்ளஸ் 3p இன்ட்டு r ஸ்கொயர் மைனஸ் 3pr ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. 3 ஸ்கொயர் இஸ் வாட்? 9. 3 இன்ட்டு 3 இஸ் 9. 9p ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஓகேவாம்மா? ஸோ வி ஹாவ் ஃபேக்டரைஸ்ட். இப்போ எல்லா சம்முமே நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம போட்ட சம் எல்லாமே a கியூப் ப்ளஸ் b கியூப் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த எல்லா சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.